friends, welcome back to my channel. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற சாக்லேட் ப்ரௌனி டெசர்ட் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது எப்படி செய்யலாம்ன்றதை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 50 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துர்க்கேன். 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். 30 கிராம் சுகர் சேர்த்துக்கங்க. இது டபுள் பாயில் பண்ணிடலாம். டபுள் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் மைதா ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். ஒன் டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சலிச்சு விட்டுக்குங்க. கால் கப் மில்க் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் இதில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இதில் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பேக்கிங் ஷீட் போட்டு அது மேலேயும் பட்டர் நான் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது 8 to 10 மினிட் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டர் இதில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 25 to 30 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இது பேக் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 100 ml whipped cream எடுத்துக்கோங்க. கால் கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட் பீட்டர் வச்சு 1 மினிட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் வச்சு ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்.
ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த விப் க்ரீம் வச்சிடலாம். இப்படி பண்ணால் ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு க்ரீம் கிடைச்சிடும். பாருங்கள், க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரீம் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. $50 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் போல் காய்ச்சின பால் இதில் ஊற்றலாம். சூடாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் சூடான பால் ஊற்றியும் மெல்ட் ஆகலைன்னா நீங்கள் டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது எப்படி வந்திருக்கு பாருங்கள் ப்ரௌனி. இப்போ நம்ம இதை 2 லேயராக கட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப் க்ரீம் இது மேலே அப்ளை பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சிரப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு லேயர் இது மேலே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே விப் க்ரீம் இது மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்போக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லா பிளேஸ்லேயும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சிரப்பை இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஃபைனல் டச்சாக இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் இதுக்கு எடுத்து பண்ணலாம், சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம டபுள் லேயர் சாக்லேட் ப்ரௌனி டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் ப்ரௌனி டெசர்ட் நீங்களும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.